வணக்க மக்களே. பொதுவாகவே ஒரு சிலருடைய இழப்பு நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் இங்க நடிகர் விவேக் அவர்களுடைய மறைவும் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துச்சு. ஆனால் எந்த ஒரு அக்காவிற்கும் வரக்கூடாத நிலைமை விவேக் அவர்களுடைய அக்காவுக்கு வந்திருக்கு. என்ன அது அப்படின்னா, அவங்களே சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 10 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் தான் மாத்திரை போட சொன்னேன். ஆனால் 10:30க்கு விவேக் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாருன்ற அந்த செய்தி என்னை ரொம்பவே கலங்க வச்சிருச்சு அப்படின்னு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா உலகில் சின்ன கலைவாணர் என்ற பட்டத்தை பெற்று என்னைக்குமே மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் விவேக். 1990களின் தொடக்கத்தில் காமெடி நடிகராக தமிழ் திரை உலகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழில் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக தன்னுடைய நகைச்சுவை திறமையினால மக்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சாரு. பின் ஹீரோவாகவும் இவர் சில படங்கள்ல நடிச்சிருந்தார். அதோடு இவர் நடிக்க மட்டுமில்லாமல் பல்வேறு சமுதாய விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியிருந்தார். அதிலும் இவர் மறைந்த அப்துல் கலாம் அவர்களினுடைய தீவிர ரசிகர். அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருந்தார். அதோட 1 கோடி மரங்களை நடுறதா இவருடைய கனவு அப்படின்னு சொல்லியிருந்தார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின் தொடர்ந்து அவருக்கு கொடுத்த சிகிச்சை பலனளிக்காமல் இருந்த நிலையில் விவேக் அவர்கள் காலமானார். அவருடைய மறைவு திரை உலகினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. கடைசியாக இயக்குனர் சுந்தர் சியின் இயக்கத்தில் ஆர்யா நடித்திருந்த அரண்மனை 3 திரைப்படத்தில் விவேக் நடித்திருந்தார். இந்த படம் விவேக் மறைவுக்கு பின் வந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல விவேக் நினைவாக அவர் வசித்து வந்த பெருநகர சென்னை மாநகராட்சியின் கோடம்பாக்கம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி நகர் பிரதான சாலை சின்ன கலைவாணர் விவேக் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தாங்க. இந்த நிலையில சமீபத்தில் விவேக்கின் அக்கா விஜயலட்சுமி பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுல விவேக் குறித்து அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே விவேக் மிகவும் சுட்டித்தனமாக இருப்பாரு. எங்களுடைய அப்பா ரொம்பவே பார்த்தோம்னா 10 நாட்கள் மாதத்தில் வீட்டில் இருப்பார். மீதி நாட்கள் எல்லாம் அவருக்கு வெளியில தான் வேலை. அதனால் வீட்டில் இருக்கும் அந்த கொஞ்சம் நாட்கள் கூட எங்களை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். நிர்வாக பொறுப்பு அனைத்துமே அம்மா தான். வெளியில் எங்காவது போகணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அம்மா எங்களுடைய பாட்டியிடம் எங்களை விட்டுட்டு போவாங்க. எங்களுடைய பாட்டி இவர்கள் 2 பேரையுமே பார்த்துக்கிடுவாங்க. விவேக் மட்டுமே அழைத்து கொண்டு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அவர் சுட்டித்தனம் செய்வார். அவருடைய இறப்பிற்கு முன்னாடி அன்று காலை 10 மணிக்கு என்னிடம் ஃபோனில் பேசினாங்க. அதற்கு முன்னர் அவருக்கு உடல்வலி இருந்துச்சு. நானும் அவரிடம் சில மாத்திரை போட்டு தூங்க சொன்னேன். ஆனால் 10:30 மணிக்கு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தாங்க. அவர் இறப்பு இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. காலையில் எழுந்தால் கூட அவரை நினச்சிக்கிட்டே தான் நான் எழுகிறேன் அப்படின்ற மாதிரியாக ரொம்பவே உருக்கமோடு பேசியிருக்கிறாங்க விவேக் அவர்களினுடைய அக்கா. இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவேக் அவர்களை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.